ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்கள் பேரில் சொத்து வாங்குறதுனால இருக்கிற நன்மை தீமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பதிவு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணோட திருமணத்துக்கு முன்னாடியோ இல்லை திருமணத்துக்கு அப்புறமோ சொத்து வாங்குறதுல என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணோட பேரில் சொத்து வாங்குறாங்க. அதாவது அவங்களோட மகள் பேரில் ஒரு அப்பா சொத்து வாங்குறாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த சொத்தை நம்ம கண்டுக்கவே கூடாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெண் இருக்கிறாங்க, ஒரு பையனும் இருக்கிறாங்க. ஸோ இந்த 2 பேர்த்துக்கு இருக்கிறங்காட்டி என்ன பண்ணுறாரு, ஒரு பெண் பேரில் ஒரு அப்பா சொத்து வாங்குறாரு. ஸோ அப்படி சொத்து வாங்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு உண்டான சொத்து அதுதான். அதில் அந்த பையன் இருப்பாங்களே, அந்த பையன் உரிமை கொண்டாட முடியாது. ஸோ அதை நம்ம கடைசியில் என்னென்னா, நீ இல்லை உங்கள் அண்ணனுக்கு எழுதி கொடுத்துரு, இல்லை உன் தம்பிக்கு எழுதி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறதுல எந்த வகையும் நியாயம் இல்லை. ஸோ அதனால் நம்ம ஒரு பெண்ணில் சொத்து வாங்குகிறோம், ஒரு பெண்ணு பேரில் சொத்து வாங்குகிறோம், மகள் பேரில் சொத்து வாங்குகிறோம் அப்படின்னா அது அவங்களுக்கு தான் அப்படின்னு இருந்தால் மட்டும் அவங்க பேரில் வாங்குங்க. இல்லைன்னா அதை வாங்காமல் இருக்கிறதா சிறந்தது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, மனைவி பேரில் சொத்து வாங்குறீங்க அப்படின்னா அதில் எந்த வகை சித்தலுமே கிடையாது. ஏன்னா ஒரு மனைவி இறந்ததுக்கு அப்புறம் அந்த சொத்துக்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த கணவருக்கும் அவங்களுக்கு இருக்கிற வாரிசுகளுக்கு தான் வரும். ஒருவேளை அவங்க ஏதாவது தான செட்டில்மெண்ட்டோ இல்லை உயிரோ எழுதி வச்சுருந்தா மட்டும்தான் அந்த இது செல்லுபடியாகுமே தவிர, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, வாரிசு அடிப்படையில் அந்த பசங்களுக்கோ அல்லது அந்த கணவருக்கோ தான் அந்த சொத்துக்கள் வரும். அதனால நீங்கள் அந்த மனைவி பேரில் வாங்கலாம். அப்போது மகள் பேரில் வாங்குறனா மட்டும் கொஞ்சம் யோசிச்சு வாங்குங்க. ஏன் யோசிச்சு வாங்க சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க திருமணத்துக்கு அப்புறம் அது அவங்களோட சொத்து ஆயிரும். அது அவங்களோட கணவருக்கும் அவங்களோட குழந்தைகளுக்கும் தான் அந்த சொத்து போய் சேரும். அப்படி விட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் அவங்க பேரில் தாராளமாக சொத்து வாங்கலாம். இல்லை எனக்கு எல்லா சொத்துமே என் பையனுக்கு தான் போகக்கூடியது, அந்த பொண்ணுக்கு நான் சும்மா என்னோட வருமான வரிக்காகவோ இல்லை வேறு ஏதாவது பர்பஸுக்காகவோ நான் அந்த பொண்ணு பேரில் வாங்குறேன் அப்படின்னா அது மிகவும் தவறான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு சொத்தை அவங்க பேரில் வாங்கிட்டு அதை திருப்பி வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப தவறு. ஸோ ஒரு வேளை அது அந்த மகளே சம்மதிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையே இல்லை. ஆல்ரெடி எல்லாமே தெளிவாக பேசிட்டு அதை முடிவு பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி பெண்களுக்கு கண்டிப்பாக சொத்தில் சம உரிமை இருக்குது. அதனால அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ ஒரு வேளை அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் வரக்கூடாது. ஸோ இதில் இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள் பேரில் சொத்து வாங்கினீங்க அப்படின்னா நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸில் 1% நமக்கு ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஸோ அதனால் பெண்கள் பேரில் சொத்து வாங்குறது இன்னமும் காசை செலவை குறைக்கும். ஸோ அதனால் அதுவும் ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ அப்போ நமக்கு 2 விஷயம் தான். மனைவி பேரில் சொத்து வாங்கினீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. நமக்கு இன்ஃபேக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட்டில் நமக்கு காசு கம்மியாகும். அந்த மனைவியோட அண்ணனோ தம்பியோ இல்லை அந்த மனைவியோட அம்மா அப்பாவோ அந்த சொத்துக்கு வந்துருவாங்கன்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா வாரிசுரிமை அடிப்படையில் அந்த கணவர் அவங்களோட குழந்தைகள் இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு போகும். இவங்களாம் யாரும் இல்லைங்கிற பட்சத்தில் மட்டும்தான் பின்னோக்கி போகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மற்றபடி எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அப்போ மனைவி பேரில் தாராளமாக சொத்து வாங்கலாம். இதே மகள் பேரில் சொத்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த சொத்தை திரும்ப கேட்க மாட்டோம், அந்த மகளுக்கு உண்டான சொத்தை தான் நான் வாங்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் எந்த பிரச்சனையுமே நீங்கள் வாங்கலாம். இல்லை அந்த மகளோட சம்மதத்தோட நீங்கள் இந்த சொத்தை திருமணத்துக்கு முன்னாடி உங்கள் தம்பிக்கோ அண்ணனுக்கோ கொடுத்துடணும், இல்லை எனக்கு எழுதி கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் பேஸில் நீங்கள் எழுதி கொடுக்கலாம். அப்படி இல்லை நான் மகளுக்கே அதை விட்டுறேன் அப்படின்னா தாராளமாக மகள் பேரில் வாங்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.